இப்போ வந்து அன்பு கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நீங்களும் அப்படி கில்ட்லயே இருக்கீங்க, பாக்குறீங்க, பார்கவியும் பாக்குறாங்க. இந்த சீனை வந்து இப்போ நீங்க ஆக்ட் பண்ணி காட்ட போறீங்க, ஓகேயா? அப்படி எதுக்கு ஹைட் பண்ணணும்? நான் ஹைட் பண்ணலையே அதெல்லாம் இல்லையே. அப்பதான் நீ ஒரு இன்னும் ஓடிட்டு இருக்கா அப்போ? தர்ஷன் பி லைக், நான் தூங்குனா எல்லாரும் தூங்குறாங்க, நான் எந்திரிச்சா எல்லாரும் எந்திரிச்சிருக்காங்க. நிஜமாலே தூங்குனாங்க ஆக்சுவலா சீன்ல. நானுமே உண்மை சொல்றது, நானும் லைட்டா தூங்கிட்டேன் நிஜமாலே. தர்ஷன் என்னைய தான் ஈஸியா அடிச்சு போடுறாங்க, ஃபீல் பண்ணீங்களா? என்ன பார்த்தா அடிக்கணும்னு போல அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல. எப்ப திருப்பி அடிக்கலாம்னு இருக்கீங்க தெரியாது. சரி, ஓகே. பாடுறப்ப எப்படி இருக்கு ரியாக்ஷன் உங்களுக்கு? ஆக்சுவலா இவங்க வந்து இந்த ரூம்ல தான், கேர்ள்ஸ் ரூம்ல தான் இவங்க இந்த எல்லாம் பண்ணுவாங்க. எங்களுக்கு சரி எதுவுமே கேட்காது, ஏன்னா நான் கத்துறதே வந்து ஃபுல் செட் வரைக்கும் கேட்கும். அந்த ரீல்ஸ்க்கான ஐடியேஷன்ஸ் யார்கிட்ட இருந்து வரும் அதிகமா? ஆமா, கமெண்ட் செக்ஷன்ல இருந்து 2-3 கமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களை பத்தி தான் அதிகமான கமெண்ட்ஸ் வந்தது. ஓகே, எஸ். தர்ஷன் பி லைக், நான் தூங்குனா எல்லாரும் தூங்குறாங்க, நான் எந்திரிச்சா எல்லாரும் எந்திரிச்சிருக்காங்க. ஏன் அப்படி? அது என்ன இது தெரியல. ஆக்சுவலா தூங்கிட்டு இருக்கும் போது எல்லாருமே ரொம்ப நிஜமாலே தூங்குனாங்க ஆக்சுவலா சீன்ல. நானுமே உண்மை சொல்றது, நானும் லைட்டா தூங்கிட்டேன் நிஜமாலே தூங்கிட்டோம். பக்கத்துல கதிர் வந்து எழுப்பி விடுறாரு, என்ன எழுப்பி விட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் தூங்கினாரு. அவர் கொரட்டை விட்டு ஃப்ரீயா தூங்கிட்டு இருக்காரு. இந்த சைடு கரிகால் வந்து கையை போடுறாரு, எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். நாங்க எப்படி இருக்கோமோ அது மாதிரி தூங்கிட்டு எல்லாம் தூங்கிட்டோம். திடீர்னு முல்லை வந்து ஒரு காமெடி ஒன்று பண்ணாரு, அதெல்லாம் செம்ம என்ஜாயபிளா இருந்துச்சு. சூப்பரா இருக்கும், செம்ம ஜாலியா இருக்கும். ஓகே, தூங்குற சரி ஓகே எல்லாம் நடந்துச்சு. கீழே இறங்கி போற பார்த்தா எல்லாரும் வந்து ஒண்ணா நின்று இருக்காங்க. எப்படி இவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அது உங்களுக்குமே ஷாக். நாங்க கீழே இறங்கி தான் வரோம், அதே வழியில தான் நாங்களும் வரோம். எங்க இவங்க வந்து நிக்கிறாங்கன்னே தெரியும், திடீர்னு வந்து நிக்கிறாங்க. ஓகே, எஸ். அடுத்த கமெண்ட், தர்ஷன் என்னைய தான் ஈஸியா அடிச்சு போடுறாங்க, ஃபீல் பண்ணீங்களா? ஓகே, யார் பார்த்தாலும் என்னதான் அடிக்கிறாங்க, என்னால பதிலுக்கு அடிக்கவும் முடியாது, ஏன்னா எல்லாரும் என்னோட சித்தப்பா. திடீர்னு ஏதாவது மயக்க மருந்து குடுக்குறாங்க, ஏதோ என்ன வந்து ஃபுல்லா மயக்கிட்டாங்க, அதை போட்டு அப்பவும் அடிச்சாங்க, அதுக்கப்புறமா அடிக்கிறாங்க, கல்யாணம் பண்ண சொன்னாலும் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பீஸ் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன பார்த்து அடிக்கணும் போல அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல. கரெக்டா யார் பார்த்தாலும் என்ன வந்து ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுறாங்க. எப்ப திருப்பி அடிக்கலாம்னு இருக்கீங்க தெரியாது. சரி, ஓகே, எஸ். இப்போ உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பார்த்த ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி அழுகிற சீனுக்கு வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்தது, அப்பா டெத் டைம். இதுக்கப்புறம் இந்த சீனுக்கு வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியா எந்த சீன் இருக்கும்? ஆக்சுவலி எல்லாத்துக்கும் ஸ்டெப் போடுற ஒரே எஃபர்ட் தான். ஸோ நமக்கு எங்கெங்க ஸ்பேஸ் கிடைக்குதோ நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எல்லாமே நல்லா தான் இருக்கும். நம்ம பண்றது இன்னும் தானே நம்ம பண்ண மாட்டோம்ல, எல்லாமே நல்ல பண்ணணும்னு தானே நம்ம பண்ணுவோம். ஸோ அது எப்படி போகுதோ. ஓகே, யார் கூட நடிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், யார் கூட நடிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா பண்ணா இருக்கும்? யார் கூடன்றத விட சிச்சுவேஷன் எப்படி மாறுது அது மாதிரி தான். எனக்கு பர்டிகுலரா இவங்கன்னு சொல்லிட்டே இருக்காது இல்ல. இப்போ அங்க இப்போ அவர் சொன்னார்ல கரிகாலன் வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுவாரு, அப்ப அவரோட நடிக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும், அந்த மாதிரி கேக்குறேன். அவங்களே சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு கரிகாலன் அப்படிதான் நடந்தது. ஏன்னா அவங்க பண்ணனாலதான் ஃபுல்லா நாங்களும் ரொம்ப நேரம் ஆக்சுவலி சிரிச்சுட்டு இருந்தோம். அவ்வளவு நேரம் சிரிச்சோம், எல்லாரும் அங்கங்க ஒரு ஆள் சிரிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா அந்த சீனோட க்ளோஸ் வந்து நெக்ஸ்ட் டே தான் எடுத்தோம். மாஸ்டர் ஃபுல்லா எடுத்துட்டோம், அது டைம் ஆயிருச்சு, ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணனால திரும்ப நெக்ஸ்ட் டே தான் க்ளோஸ் எடுத்தோம். ஓகே, அப்பவுமே வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து சிரிக்க வச்சு க்ளோஸ் நடிக்க முடியாம ரொம்ப சேலஞ்சிங்கா பண்ணிட்டாங்க. அந்த சீன் சேலஞ்சிங்கான சீன் பர்டிகுலரா கேட்டா அந்த சீன் தான். ஓகே, ரொம்ப சேலஞ்சிங்கா பண்ணோம். பேக் இந்த ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி நான் சேலஞ்ச் பண்ணி இந்த சீனை பண்ணிருக்கோன்றது மாதிரி. எஸ். இப்போ எதிர்நீச்சல் செட்குள்ள வந்து அடிக்கடி பாட்டு சவுண்ட் கேக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வருது, கம்ப்ளைண்ட்டும் வருது, காம்ப்ளிமெண்ட்டும் வருது. எதனால அப்படி? இதுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும். அதாவது நாங்க வந்து சும்மா பாடுவோம், நல்லா பாடுவோம். சூப்பரா பாடுறீங்க. ஆமா, இப்பதான் கேட்டேன், அதனால இப்ப ஒரு பாட்டு பாடணும் அப்படின்றதுக்காக தான் கேட்டேன். நீங்க அவ்வளவு சவுண்டா பாடுனீங்க, ஒரே ஒரு சாங் நிஜமாவே நல்லா இருக்காது, சீரியஸா நல்லா இருக்குது. அவர் பாடுவாரா? நாங்க அந்த சைடே வர மாட்டோம். சரி, அவங்க பாடுறப்ப எப்படி இருக்கும் ரியாக்ஷன் உங்களுக்கு? ஆக்சுவலா இவங்க வந்து இந்த ரூம்ல தான், கேர்ள்ஸ் ரூம்ல தான் இவங்க இந்த எல்லாம் பண்ணுவாங்க. எங்களுக்கு சரி எதுவுமே கேட்காது, ஏன்னா நாங்க கத்துறதே வந்து ஃபுல் செட் வரைக்கும் கேட்கும். நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? நீங்க என்னென்ன மாதிரி ஃபன் பண்ணுவீங்க? அடிச்சுப்போம், விளையாடுவோம், பறப்போம், உருண்டு போவோம், எல்லாமே பண்ணுவோம். அந்த ரூம்ல நடக்காத விஷயமா ஒரு டிபிக்கல் பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி. டிபிக்கல் பாய்ஸ் ஹாஸ்டல். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு கால் போட்டு பாத்துட்டு இருப்பாங்க, என்ன நடக்கும்னே தெரியாது. எல்லாம் ஒரு சைடு அவ்வளவு ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா இருக்கும். யார் யார் அந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருக்காங்க?
நானு, சக்தி, ஞானம், கதிர், கரிகாலன், முல்லை. ஓகே மாஸ். இப்ப கேர்ள்ஸ் ரூம்ல என்னென்ன மாதிரி பண்ண இருக்கும்? கேர்ள்ஸ் ரூம்ல பாட்டு பாடியே நாங்க குடும்பம் தான் படுத்துவோம். ஆக்சுவலி யார குடும்பப்படுத்துவீங்க? ஏன்னா அவங்க வந்து கிட்டே வரமாட்டேன்ட்டாங்க, இந்த ரூம் கிட்டே நாங்க வரமாட்டோம். சரி நீங்களே பாடி யார குடும்பப்படுத்துறீங்க? பக்கத்துல யாரு இருக்காங்களோ அவங்க அவ்வளவுதான் காலி. அந்த அளவுக்கு நாங்க பாடுவோம். ஹரிப்பிரியாக்கா நானும் மோனியெல்லாம் பாட தயவு செஞ்சு பாடாதீங்க, நல்ல பாட்டை கெடுக்காதீங்க, அந்த அளவுக்கு நாங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்போம். ஓகே சரி ஓகே. இப்ப வந்து வேற ஒரு டேர் என்னன்னா, இப்ப வந்து கில்ட்டா இருக்கீங்க ஆல்ரெடி, நீங்க கில்ட் மோடுக்கு போங்க. அவங்க அழுத சீன்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப வந்து அன்பு கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நீங்களும் அப்படி கில்ட்லயே இருக்கீங்க, பாக்குறீங்க, பார்கவியும் பாக்குறாங்க. இந்த சீனை வந்து இப்ப நீங்க ஆக்ட் பண்ணி காட்ட போறீங்க. ஓகேயா? இவங்க முன்னாடியேவா? ஆமா, இவங்க முன்னாடி. இந்த போன் வந்து நீங்க அப்படியே மறைச்சு வைக்கிறீங்க, நீங்க பாக்குறீங்க, நீங்க வந்து ஏதோ போய் சொல்றீங்க, மாட்டிக்கிறீங்க. எப்படி அந்த சீன் இருக்க போகுது? ஆஃப்டர் மேரேஜ் இதான் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே ட்ரைன். வந்துச்சு. யாரும் கிடையாது. மறைக்கல, பிரைட்னஸ் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆகட்டும், கொஞ்சம் காமிக்கலாமே. ஏன்? யாரு? யாரும் இல்ல. அப்படியே எப்படி போகுது? நான் சொன்னல லைட் அடிக்கனால கண்ணு தெரியுமா? நான் பாக்குறேன், எனக்கு கண்ணு தெரியும். இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். குடுக்குறீங்களா? இல்ல ஒரு நிமிஷம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரீல்ஸ் தான் பாக்குறேன் நான். எனக்கு ரீல்ஸ் தானே, நான் பாக்கலாங்க. பரவாயில்ல, நீ உன் போன்ல பாரு. ஒரு நிமிஷம், யாருன்னு பாக்கலாம். அப்படி எதுக்கு ஹைட் பண்ணணும்? நான் ஹைட் பண்ணலையே, அதெல்லாம் இல்லையே. அப்பதான் நீ ஹைட் பண்ணல, டெலீட் பண்ண மாதிரி இருக்கு. டெலீட்லாம் பண்ணல. ஒரு நிமிஷம், ஒரு இன்னும் ஓடிட்டு இருக்கா? அப்போ அப்படிலாம் கிடையாது. அவ வீட்டுக்கு போயிட்டாலும் அதே கேட்கணும். அதான் அவங்க போயிட்டாங்களே, நம்ம தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டோமே. அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட போயிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா? எதுக்கு பாவம் தான்? என்னதுக்கு கல்யாணம் பண்ணப்ப நான் பாவம் இல்லையா? இல்ல, பாவம்ன்றதுக்காக கல்யாணம் பண்ணிட்டாங்க, அப்படி கிடையாது. அவன் பாவம் ஒரு அக்கறை இல்லையே. இது சரியா தெரியும், சரியா படலையே. நீ அப்படி தப்பா நினைச்ச கூடாது. இது என்ன டபுள் சைட் கட் நைஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆக்சுவலி இந்த சீன் ரொம்ப ரியலா இருந்தது பாக்குறதுக்கு. ஆமா, அப்ப இந்த மாதிரி ஒரு சீன் எதிர்பார்க்கலாமா? இந்த மாதிரி சீன் இருக்கு. இல்ல இது அப்படியே எனக்கே தெரியலையே. எஸ், சிரிப்பா வந்ததுன்னு சொன்னேன் இப்ப பண்ணும்போது. ஓகே. அடுத்து இப்ப ரீல்ஸ் நிறைய பண்றீங்கல்ல, அந்த ரீல்ஸ்க்கான ஐடியேஷன்ஸ் யார்கிட்ட இருந்து வரும் அதிகமா? ஆமா. ஓகே, நல்லா இருக்கீங்க, ரொம்ப யூனிக்கா எடுத்துட்டு வராங்க ரீல்ஸ் எல்லாம். அவங்க வந்து அவங்களோட ஃபுல் டைம் ஜாபே வந்து அடுத்த என்ன நோட்டீஸ் பண்ணி அதுக்கெல்லாம் பிளானே பண்றாங்க. எல்லாம் டாப் டு பாட்டம் A to Z எல்லாமே பிளான் பண்ணிட்டு, இது நல்லா இருக்கு, இது பண்ணலாமா, சரி ஓகே அப்படின்னு உடனே போயிடும். ஓகே. அதிகமா ரீல்ஸ்ல வர கமெண்ட்னா என்னவா இருக்கும்? என்னடா அன்பு கதையோட ரீல்ஸ் பண்றோம். இதுக்கப்புறம் வருமா? பதில் அங்க இருந்து வந்துருச்சு, நான் என்ன பண்றேன்? ஓகே, இதுக்கப்புறம் அன்போட ரீல்ஸ் வருமா இல்ல பார்கவியோட ரீல்ஸ் வருமா? இவங்க சொல்ற பதில பொறுத்து. ஓகே, அப்ப ரெண்டு பேர் கூட சேர்ந்து அந்த மாதிரி இந்த அப்படி பண்ணா அடிப்பாங்களே. ஓகே, எஸ், அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆனா அன்பு கடைசியோட இருக்க அந்த ரீல் காம்போ அது மாறாது. அது வந்து ஒரு காம்போ, அது வந்து அவுட் ஆஃப் த எதிர்நீச்சல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் அவங்களோட ரோல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் சொல்லி உங்க மைண்ட்ல ஒரு இது இருக்கும் இல்லையா? இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன்னா இவ்வளவு நாள் வந்து கல்யாணம் அப்படின்றதே ஒரு ப்ராப்ளமா போயிட்டு இருந்தது. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க ரோல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்? ஆக்சுவலா நம்ம பேசுன மாதிரி அவங்க நீலாம்பரி மாதிரி அந்த ஒரு நெகட்டிவ் ஷேடு கொண்டு வந்துட்டாங்கன்னா அது ரொம்ப சூப்பரா இருக்கும். எஸ், ஏன்னா அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்றது நம்ம அன்னைக்கு நாங்க பார்த்த சீன்லயே நாங்க பாத்துட்டோம், கண் முன்ன பார்த்தோம். ஓகே, அப்போது அந்த சீன் அப்படி பண்றாங்கன்னா இதுக்கப்புறம் வர சீன் வந்து அவங்க அந்த மாதிரி போனா சூப்பரா பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும்.